This is the future. Hi friends, welcome back to my channel. நீங்க நம்ம சேனல்ல நம்ம பாத்தீங்கன்னா இது பாருங்க F1 ரேஸ் கார் பாத்துப்பீங்க நீங்க டிவில. அந்த மாடல் நம்ம வந்து எப்படி ஒரு ஆர்சி காரை வீட்லயே நம்ம வந்து ரெடி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த மாடல் காரை நம்ம வந்து எப்படி வீட்ல சிம்பிளா ரெடி பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு போய் வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு ஆர்சி கார் போர்டு தான் தேவைப்படுது. இந்த போர்டு நம்மளுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, இல்லை உங்ககிட்ட இருக்கிற பழைய ரிமோட் கார்லேருந்து எடுத்துக்கலாம். இதை என்கிட்ட இதுமாரி நிறையா இருக்குது, அதுலேருந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த ஆர்சி போர்டு எடுத்திருக்கேன் நான். அது கூடயே நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோலரும் இருக்குது, ஆர்சி ரிசீவரு. இதுவும் நம்மளுக்கு அந்த போர்டு கூட வரும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. அடுத்து நம்மளுக்கு வந்து இது ஒரு ஃப்ரண்ட் கீர் செட்டு, மோட்டர் கீர் செட்டு. இது வந்து நம்மளுக்கு லெஃப்ட்டு ரைட்டு டேர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதுவும் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு 2 டபுள் சைட் கீர் மோட்டர் தேவைப்படுது. இதுவும் நம்ம வந்து ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான வீலும் நம்ம இது வாங்கும்போதே அது கூடயே கொடுத்துருவாங்க. இந்த கீர் செட்டுக்கு வந்து நம்ம வந்து வீலை ஸ்க்ரூ போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். கீர் மோட்டருக்கு வந்து நம்ம வந்து அழகாக உள்ள செட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஸ்க்ரூவெலாம் தேவைப்படாது, நம்ம டேர்னிங் மட்டும் தான் ஸ்க்ரூ போட்டு வீலை செட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து நம்மளுக்கு ஒரு HW பேட்டரி தான் தேவைப்படுது. அந்த HW பேட்டரி 9 வோல்ட் வரும். அது நம்மளுக்கு வந்து 5 வோல்ட் அவுட்புட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 7805 ஐசியை நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், 7805 ஐசியில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குதுன்னு பாருங்க. கனெக்ஷன் நீங்கள் பண்ண பார்த்துங்க, அப்போ உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிடும். அடுத்தது நம்ம வந்து அவுட்புட் நெகட்டிவ் வந்து இன்புட் நெகட்டிவ்லேருந்து தான் எடுப்போம். அடுத்து வந்து பாசிட்டிவ் வந்து ஐசியோட 3வது லெக்லேருந்து எடுப்போம். அது பாருங்கள், நம்ம கனெக்ஷன் முடிஞ்சிட்டு இதான் நம்ம 5 வோல்ட் ரெகுலேட்டரு. இதை நம்ம வந்து HW பேட்டரியில் போட்டால் நம்மளுக்கு வந்து 9 வோல்ட்டை 5 வோல்ட்டாக மாற்றி கொடுக்கும். அந்த ஐசியை வந்து நம்ம வந்து பேட்டரியில் வச்சு அழகாக பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோம் ஷீட் தான் தேவைப்படுது. இந்த ஆர்சி காரை கரெக்டாக அந்த ரேசிங் F1 மாடலில் நம்ம வந்து அதில் ஃபோம் ஷீட்டில் வரைஞ்சி வச்சுட்டோம். அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஆர்சி F1 மாடலில் நம்ம வந்து அந்த ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட்டு கீர் செட்டை வைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கேப் வச்சுருவோம். அது அடுத்தது வந்து நம்ம வந்து கீர் மோட்டரில் நம்ம வந்து கனெக்ஷன் 2 வேறு சால்டரிங் பண்ணி வச்சிடலாம். ரெண்டு கீர் மோட்டரையும் நம்ம வந்து பேரலாக கொடுக்குறோம். ரெண்டுத்துக்கும் ஒரே வயர்லேயே நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துட்றோம். சப்ளை கொடுத்தாக்க இன்னொரு வயரை நம்ம வந்து எடுக்கிறோம். பாருங்கள், நம்ம கீர் மோட்டர் கனெக்ஷன் முடிஞ்சிட்டு இதுதான் நம்ம கனெக்ஷன் கீர் மோட்டருக்கான வயரிங்கு. இப்போ நம்ம வந்து குவிக்கு வச்சு நம்ம வந்து எல்லா மோட்டரையும் நம்ம வந்து அதில் செட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு டர்னிங் மோட்ரு கீர் செட்டை வந்து அதில் ஒட்டி வச்சிடறேன். பாருங்க, நம்ம வந்து கரெக்டாக ஒட்டியாச்சு.
அடுத்து நம்ம வந்து 2 கீர் மோட்டரையும் நம்ம வந்து அந்த ஃபோம் ஷீட்டில் ஒட்டிடலாம். நான் எல்லாத்தையும் வந்து ஃபெவிக்விக் வச்சு தான் ஓட்டுறேன், அப்போ சீக்கிரமாக ஒட்டிக்குது, அதனால தான் ஃபெவிக்விக் வச்சு ஓட்டுறேன். நம்ம வந்து 2 கீர் மோட்டரையும் அதில் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வயரை மேல் வழி எடுக்கிறதுக்காக அந்த ஃபோம் ஷீட்டில் ஒரு சின்னதாக ஒரு சால்ட்ரிங் ஐயன் வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த 2 மோட்டரோட வயரையும் நம்ம வந்து மேலே எடுத்துடுறோம். பாருங்க, ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம வந்து வயரை முன்னாடி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆர்சி போர்டை நம்ம வந்து அங்கே வச்சு அதுக்கு கனெக்ஷன் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆர்சி போர்ட்லேயே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு எழுதியிருக்கோம், லெஃப்ட்டு ரைட்டுன்னு எழுதியிருக்கோம். அந்த லெஃப்ட்டு ரைட்டில் வந்து நம்ம முன்னாடி வச்ச அந்த கீர் செட் மோட்டரை நம்ம வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்ற அந்த சால்ட்ரிங் போர்ட்டில் சால்ட்ரிங் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பேக்கும் ஃபார்வர்டும் போகிறதுக்காக நம்மளுக்காக பிஎஃப்னு அந்த ஆர்சி போர்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த பின்னாடி வச்ச கீர் மோட்டரை நம்ம வந்து அதில் பேக்லேயும் ஒரு வயரு, ஃப்ரண்ட்டில் ஒரு வயருன்னு அப்படி சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். பியில் ஒரு வயரு, எஃப்பில் ஒரு வயரு. அது பினா பேக்வேர்டு, எஃப்னா ஃபார்வேர்டுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஆர்சி போர்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வயரை வச்சிரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து அந்த ஆர்சி போர்டில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து அந்த ஆர்சி போர்டை நம்ம மேல் பக்கமாக பார்த்த மாரி நம்ம வந்து அதில் ஒட்டிடலாம். அதையும் நம்ம வந்து அந்த ஃபோம் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம HW பேட்டரியும் அதில் வந்து ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த ஆண்டனாவை எடுத்து, அதான் ஆண்டனா வயரு, அந்த ஆண்டனா வயரை எடுத்து நான் ஒரு காப்பர் தகுடில் சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து அழகாக அந்த பின்னாடி நம்ம வந்து அப்படியே ஒட்டி வச்சிடலாம். அதை வச்சு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க வீல் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த இதில் கீர் மோட்டரில் செட் பண்ணிடலாம். அடுத்த ஃப்ரண்ட்டு வீலு, அது வந்து நம்ம வந்து ஸ்க்ரூவை வச்சு தான் டைட் பண்ணோம். ரெண்டு பக்கம் வீலையும் டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கனெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு நம்ம வந்து இப்போ ஒர்க்கிங்காக இல்லையா செக் பண்ணி பார்ப்போம். கனெக்ஷன் கொடுத்தது கரெக்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அந்த பேட்டரியில் இருக்க சுவிட்சை ஆன் பண்ணுவோம். நான் வந்து அந்த பேட்டரிக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுருக்கேன். ஆன் பண்ணி நம்ம வந்து ஒர்க் ஆகுது இல்லையா செக் பண்ணிட்டு இருக்கோம். வீல் ஓடுது, லெஃப்ட்டு ரைட்டும் திரும்புது. நம்மளுக்கு வந்து கனெக்ஷன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த F1 மாடலில் இருக்க முன்னாடி அந்த டிசைனிங்லாம் பண்ணிடலாம். அதெல்லாம் நான் அந்தளவுக்கு காட்ட மாட்டேன், சும்மா லைட்டாக ஓரளவு தான் காட்டுவேன். எப்படி பண்ணியிருக்கோன்னு மட்டும் தான் காட்டுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த பின்னாடி அந்த டெயில் வைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ரெண்டு இதை கட் பண்ணி, ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி நம்ம வந்து அங்கே டெயிலாக ரெடி பண்ண போகிறோம். இதன் பின்னாடி வைக்கிற டெயிலு. நம்ம வந்து டெய்லி வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த பேட்டரியில் இருக்கிற சுவிட்சு நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் முன்னாடி தெரிகிற மாரி வைக்க போகிறோம். இப்போ நம்ம அதை கவர் பண்ணிட்டோம்னா அது பேட்டரி உள்ளே கை வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த ஃபோம் ஷீட்டு முன்னாடி வச்சு கம் போட்டு ஒட்டிட்டோம். இப்போ நம்ம அந்த வயரை அந்த பாசிட்டிவில் சால்ட்ரிங் பண்ணிடலாம்.
சின்னதாக இருக்க வயரு அதை எடுத்து நம்ம வந்து பெரிய வயர் கொடுத்து அதில் வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சிடலாம். பாசிட்டிவ் சால்ட்ரிங் பண்ணி வச்சு சுவிட்சுக்கு. இப்போ நம்ம ஒரு கட்டமாக காட்டின்னு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு மேலே அந்த போர்டெலாம் இருக்க இடம் கவர் ஆகிடுது. இப்போ நம்ம அடுத்து இது ஃப்ரண்ட்டையும் முடிச்சிட்டோம் பாருங்க. கரெக்டாக ஆர்சி மாடலில் நம்ம வந்து பண்ணினே வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிட்டு மேலே வந்து நான் வந்து ஒரு அக்ரிலிக் ஷீட்டு தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து தேவைப்படுறப்ப அதை கைட்டிக்கலாம், அதுக்காக தான் அக்ரிலிக் ஷீட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அது பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுன்னு இருக்கோம். பெயிண்டிங் ஒர்க் பெயிண்ட் இருக்குது. நம்ம வீலெலாம் கைட்டிட்டு தான் பெயிண்ட் அடிக்கிறோம், கரெக்டாக வீலெலாம் படாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம பெயிண்டிங்லாம் அடித்து முடித்து இந்த ஒயிட் கலர் பார்டர்லாம் சைடெல்லாம் கொடுத்துருக்கோம் சும்மா ஸ்டைலுக்காக. பாருங்க, பார்டர்லாம் கொடுத்தாச்சு. இந்த F1 மாடல்ல இருக்கிற ஆர்சி கார் பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி பிடிக்கல கண்டிப்பா டிஸ்லைக் பண்ணுங்க. அப்ப மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அப்ப அடுத்த வீடியோல பார்ப்போம்.